வணக்கம். ஸோ இதெல்லாம் வந்து நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். நானும் எவ்வளோ போராடிட்டேன். என் பிள்ளைங்க வந்து விற்கப்பட்டது இல்லை. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு வந்து இம்ப்ளான்ட் போட்டு ஆளுக்கு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னல, என்னோடய கல்யாணம் வந்து ஒரு செட் பண்ணப்பட்டது. என்னோடய பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்பா இறந்தோன்னே தான், அப்பா சாவடிச்சிட்டு இம்ப்ளான்ட் போட்டு பர்த் கேப்பில் சாவடிச்சிட்டு அதோடு தான் வந்து தலையெழுத்தை மாற்றிட்டானுங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஸோ நான் வளர்ந்தது வந்து கிறிஸ்டின் வீடுனால, ஸோ இது யார் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்டின் வீட்டில் இருக்கும்போது ப்ரேஸ் மீட்டிங்கு வியாழக்கிழமை காமிஸ் போயிட்டு வரும்போது, ஸோ அவங்களோட எப்படின்னா பிளான், அதாவது என்கிட்ட நகை கொடுத்து வைப்பாங்க. கிச்சன் காபெட் இருக்குல்ல, அது கீழே வச்சுருப்பேன். ப்ரைஸ் மீட்டிங் போயிட்டு வந்தோன்னே மேலே லைட்டு வந்து திடீர்னு அமையுது ரூமில். ஓடி போய் பார்த்தா யாரோ பலகை, ஏன்னா வீடு வந்து பிஜிஎஸ்ஸு பின்னால் வந்து இழுத்து கட்டியிருப்பாங்க பலகையில். ஓடுறது தான் பார்த்தோம், ஆனால் யாருன்னு தெரியல. ஸோ உடம்புல இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏடிஎம். ஓகே, கண்டிப்பாக வந்து ஏடிஎம்னா நீங்கள் வந்து ஆமி. ஸோ நீங்கள் திருடுறதுக்கு, நீங்கள் வந்து எங்களை வச்சு செய்கிறதுக்கு முதலே வந்து நான் என்னமோ திருடி மாதிரி காமிச்சிட்டிங்க. ஆனால் திருட வந்து நீங்கள் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். நகையெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னே ஸோ இது எனக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் எந்த கடையில் வேலை செஞ்சாலும், நான் பொக்கோங்கில் வேலை கிடச்சிச்சு, சுங்கைம்புழு எங்கோங்கில். அப்போ ட்ரைனிங் 1 மாதம் வந்து கிளேங்க்கு போக சொன்னாங்க. கிரேட் வால் அங்கே வந்து ட்ரைனிங் போக சொன்னாங்க. ஸோ ட்ரைனிங் முடித்தேன், 2 வாரம் ஆச்சு. அப்போ அங்கே ஒரு ஃபிலிப்பினோ கிடச்சிருந்தா, அவள் வந்து அங்கே வந்து வேலை செய்வாள், கட்ட முடி வச்சுக்கிட்டு. ஹாஸ்டல் வந்து ஒரு லாட் வீடு, எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து 3 வாரம் தான் இருந்தேன். லாட் வீடு, தொங்க வீடு. ஆட்டோக்கு இதெல்லாம் வந்து காலையில் பசையர் செஞ்சு கொடுப்பா. எனக்கும் இன்னொரு சீன பையனும் இருக்காங்க, புக்கஸ் தான், என் கூட வேலை செய்கிறவங்க சீன பையன். ஸோ நான் சொல்லுவேன், நீ வந்து வேலை இடத்துல வந்து நகை கடையில் வந்து நீ வேலை செய்யணும்னா அங்கே வந்து நீ வைக்கிற பரவாயில்ல, நீ அங்கே செய்ய. எனக்கு வந்து நீ வந்து இதெல்லாம் பொறுத்து கொடுக்கணும், நானே செஞ்சுக்கிறேன். இல்லை 2 பேர்த்து எனக்கும் பிடிக்கணும், அந்த இன்னொரு சீன பையனுக்கும் பிடிக்கிறோம், ஒரே உனக்கும் பிடிச்சிடறேன் சொன்னேன். நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், உன்னை வந்து நான் வந்து மேட் மாதிரி ட்ரீட் பண்ணல அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ பொக்கோங்க அனுப்பி விட்டோன்னே அங்கே வேலை செஞ்சேன். எனக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சு அங்கே திருடே அங்கேயும் கிரேட் வால் இது கிளைங்க அங்கேயும் திருடு ஆனால் இவனுங்க வந்து பொய் சொல்லி அதாவது நகைலாம் வந்து காணா போச்சுன்னு. அப்புறம் திடீர்னு வந்து இங்கே பத்து சிப்ரோலையும் அப்படி தான், இங்கே தாமானியில் ஸ்கூடாயில் அங்கே போயிட்டு என்னை நிற்க வச்சுட்டு, இந்த பேராக்காரன் சந்தோஷாக்காரன் செம்மிங்க ரவீந்திர சிவன் நிற்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் கூட்டாளி போயிட்டு வராங்க. திடீர்னு போலீஸ் வருதான், அங்கேருந்து வந்து ஒளிஞ்சு வராங்களாம். நானே நினச்சேன், என்னடா திருட்டு நடக்க போதோ, இங்கே வந்து ரொம்ப நடக்க போதோ, அதனால தான் போலீஸ் வந்து தகவல் கிடச்சி. பார்த்தா என்ன வந்து திருடி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அங்கே திருடு போகவே இல்லை, சும்மா வாய் பேச்சில் தான் சொல்லிக்கிட்டாங்க, இது பத்து ஸ்கூலில் வந்து திருடு போயிடுச்சுன்னு. ஆனால் திருடு போகல. ஸோ இவங்க வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் நான் யார் என்ன. இந்த படம் வந்து எனக்கு சம்மந்தப்பட்டது. பொன்னியின் செல்வன் வந்து எங்கள் அப்பா பாட்டி வந்து பொன்னி. ஸோ செல்வன் வந்து எங்கள் அப்பா. ஸோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். தாத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தூக்கி வச்சுக்குவார். ஸோ ஏமாற்றப்பட்டிருக்கு. நிலம் வந்து அது வேறு. நிலம் வந்து எனக்கும் நிலத்துக்கும் வந்து நான் என்னை வந்து 18 இது ஆசிரமம் விட்டு வந்தோன்னே எங்கள் அத்தை கேட்கும்போதே நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பாவே இல்லை என்னத்துக்கு நிலம் அப்படின்னு. ஸோ
எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ எங்கள் சீனத்தை மாமா வந்து கொலசலை வந்து அவன் வந்து எட்டோஸில் வேலை செஞ்சான். அவன் பொம்பளை வந்து சிஸ்கோவில் வேலை செஞ்சிச்சு, சிஸ்கோவில். ஸோ அவங்கள வச்சு வேலை கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு, ஆனால் வந்து சிஸ்கோ வந்து இது சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து என்னது ரெஃபல்ஸு எல்லாம் தமிழவங்க நெஸ்ஸு கொண்டு போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. எனக்கே தெரியல. நான் வாழ்ந்த ஆளுலாம் வந்து இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்த ஆள் வந்து யாருக்குமே ஹெச்ஐவி இல்லை. ஆனால் நம்மளும் என் கூட வாழ்ந்துட்டு பேராக்காரன் அங்கே தான் வேலை செய்கிறாங்க 3 வருஷமாக. என் கூட இருந்துட்டு என் கூட வாழ்ந்துட்டு பேரால போய், ஆனால் எனக்கு மட்டும் ஹெச்ஐவி. ஸோ சரி திருப்பியும் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போனால் ஏற்கனவே வந்து குட் கான்டாக்ட் லெட்ரு அந்த காசு இந்த காசுன்னு சொல்லிட்டு $30 அது இதுன்னு வாங்கிட்டாங்க. ரெண்டாவது சரி ட்ரை பண்ணுவோன்னு போனால் சரி தெரியுது அவங்களுக்கு மெர்லின்ட்ட ஒரு ஷாப் இருந்துச்சுல அங்கே தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். நான் ட்ரை பண்ண போனதுக்கு திருப்பியும் காசு 3 வாட்டி போயிட்டு 3 வாட்டி காசு தான் எடுத்தாங்க. இவங்க ஏன் காசு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த மேலே ஆசை தான் அதில் வந்து அந்த கடைசி வாரிசு வந்து எனக்கு தெரியும். அதில் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க எப்படி செய்கிறாங்கன்னா கடையில் வந்து திருட்டு போச்சா அது நான் போனனால தானே அதனால வந்து எனக்கெல்லாம் திருடுறாங்களாம். ஸோ பொய் சரியான பொய். என்னோடய சொத்து வந்து வேறு இருக்குது வீடு. ஸோ வாட்டி நான் வேன் பார்த்தேன்னா எங்கள் அம்மா வந்து ரூமா பஞ்சங்கள் இருக்கும்போது வேன் வந்து ஏற்றிட்டு போவோம் அந்த புல் பற்ற வைக்கிறதுக்கு சுப்பாங்க ஏர்போர்ட்டு அப்படின்னு. அப்புறம் 2வது வேனுனா வந்து டிரான்ஸ்போர்ட் வேனு பஸ்ஸுனா ஆசிரமத்தில் வேன் இருக்குது, பஸ் இருக்குது. உதயகுமார், ஆறுமுகம், ஒரு 3 பேர் இருக்காங்க அங்கிள் ஃப்ரெண்ட்ஸு, 3 டிரைவர் இருக்காங்க. ஸோ 3வது வேணுன்னா ஆசிரமம் விட்டு போயிட்டு பத்திரிக்கை எங்கள் எஸ்டேட்டுக்கு போயிட்டு எங்கள் அத்தை வந்து எழுதி கொடுக்குற நிலம் அங்கேயே வீடு கட்டி அப்படின்னு சொன்னபோது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வேணாம் அத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அத்தை மாவன்ட்டு வந்து சிங்கப்பூரில் வேலை கேட்டோன்னா அவன் பொம்பளை வந்து சிஸ்கோ, அவன் வந்து எட்டோஸு. ஸோ கொண்டு போயிட்டு வேலையெல்லாம் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி ஹெச்ஐவி அப்படி இப்படின்னு. ஸோ இவங்க சுயநலத்துக்கு நான் சம்பாரித்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது முன்னுக்கு வந்து என் தம்பியும் ஹெச்பியில் வேலை செஞ்சான். வந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரியா கஸ்தூரிபாய் ஸ்லாயாங் ஸ்லாயாங் பசாபுரம் முன்னுக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து விரட்டி அடித்து அவங்க அம்மாவும் சோவிங் கிளாஸு எல்லாத்துக்கும் சோவிங் கிளாஸ் கிடைக்கும். என்னை வந்து ஸ்ரீயாலமில் கல்யாணம் பண்ணி 3 மாதம் 4 மாதம் சென்று வந்தோடனே ஸ்ரீயாலம் தாசி சத்து அங்கேயும் அப்படி தான் ஸ்ரீலங்காக்காரவங்க 3 மாதம் படித்து கொடுத்துருக்கேன். பிள்ளைங்க ரோட்டில் போகிற பிள்ளைங்க, நாய்க்கிற பிள்ளைங்க, தமிழை பிள்ளைங்க காசே வாங்காமல் அவங்க பிள்ளை வந்து தசவர்மன், தசமித்ரன் எல்லாம் வந்து இந்த ஸ்ரீலங்கா பேர் அந்த இதில் வர மாதிரி படித்து கொடுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன முடியாதுக்கா. அவன் வந்து யூபிஎஸ்ஆர், நீங்கள் காசு கட்டி போடுங்க யூபிஎஸ்ஆர். நம்ம இல்லை நீ படித்து கொடு 2 நாள் அவங்க வந்து விட்டாங்க. 3வது நாள்லேருந்து ஆம்பளைங்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் படிக்க விட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாசாயில் வந்து மேபேங்க் மேலே வந்து சோவிங் கிளாஸ் கிடச்சிச்சு. எல்லாத்துக்கும் வந்து சோவிங் கிளாஸ் கிடைக்கிது, ஆனால் என் வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட கூட்டாளி தெரிஞ்சவங்க தான். ஸோ அங்கே போயிருந்தேன். நல்லா சமைச்சுலாம் வச்சுருந்தாங்க. பருப்பு போட்டு தண்டிக்கீரை போட்டு கடைஞ்சி நல்லா சமைச்சிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் இது யாருக்கா உங்கள் பையனானு. இல்லை ஸ்ரீலங்காக்காரன். அது வந்து அகுதிங்க. அப்போ கொஞ்ச நாள் வந்து வீட்டில் வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு அடிக்கடி கிடைக்குமா அந்த மாதிரி கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுட்டு அவங்க சொல்கிற நேரத்துக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போனால் அவங்க சொந்தக்கார பையன் மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் 10,000 வெள்ளி. அதாவது செலவுலாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு வாட்டி வந்து அவனை வந்து அகதியாக போய் அங்கே அவங்க ஊரில் வந்து சேர்த்தோன்னா என்னமோ கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ப்ராஜெக்ட் ஃபார்ம் 3 ப்ராஜெக்ட் வந்து லைப்ரரிக்கு போகிறோன்னு எல்லாம் எழுதி பெர்மிஷன் லெட்ரு வந்து எல்லாம் எழுதி ஃபார்ம் 3யும் ஃபார்ம் 5 எஸ்பிஎம்மும் பிஎம்ஆரும். ஸோ
ஈவன் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல்லேருந்து தர்மா ஸ்கூல்லேருந்து தவராஜு தமிழ் பையன், சுபா பரா சுபா நாயர் பரா அங்கே அவங்க, ரெஜினா, அப்புறம் சுப்பு, ஏமா, சுஜித்ரா. ஸோ எல்லாம் போயிருந்தோம். அதில் வந்து எங்கள் கூட அதாவது எனக்கு ப்ராஜெக்ட்னு தான் தெரியும். நாளைக்கு ப்ராஜெக்ட் போகிறோம். நாங்கள் வந்து பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டோம். ஸ்டே பேக் அதாவது புஸ்தகன் நகர் லைப்ரரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அம்பாவை கிடைக்கல. இந்த தீபாவளி அம்பாவை எல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் 10 எழுதி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. நாங்களாம் லைப்ரரிக்கு போகிறோம் தான் நினச்சோம். ஸோ திடீர்னு வெளியே போனோன்னே அவங்க எல்லாம் ராத்திரியே டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. ஈவன் எல்லாமே அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒண்டி தெரியாது. சுப்புக்கு கூட தெரியும், ஆனால் எனக்கு மட்டும் தெரியாது. ஸோ எல்லாம் டாக்ஸி பிடிச்சோன்னா நான் சொன்னேன், ஏய் டாக்ஸிக்கு எங்கே காசு இருக்குது, 10 வழி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பஸ் எடுக்கிறதுக்கே காசு பத்தாது அப்படின்னு. சீக்கிரம் ஏறுன்னு 3 டாக்ஸியோ 4 டாக்ஸியோ பிடிச்சிச்சிங்க. பிடிச்சிட்டு என்னன்னு கேட்டால், ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்மளாம் வந்து லைப்ரரிக்கு போல் தேட்டருக்கு போகிறோன்னு நான் சொன்னேன். ஆசனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுது, என்ன இப்படி செய்கிறீங்க, உங்களுக்குலாம் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் ராத்திரியே தெரியும், நீ சொன்னால் வந்து என்னாச்சும் பண்ணுவேன், கடைசியாக ஒதுங்குவேன்னு. அதில் ராதிகா உண்டு. ஏன்னா ராதிகாவோட பாய் ஃப்ரெண்டு தர்மா ஸ்கூலில் செல்வான்னு. ஸோ அது எங்கள் கூட தான் லைப்ரரிக்கு வரேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தனியாக போயிடுச்சு. தனியாக போனோன்னே கொலசியம் தேட்டரில் போயிட்டு திருடா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா படத்தையும் காமிப்பாங்க. இந்த திருடாவில் வந்து பெரிய கொண்டெய்னரில் வந்து காசு இருக்கும், அப்புறம் காட்டு. ஸோ இந்த படம் அப்புறம் வேட்டையாடு விளையாடு, அந்த பொம்பளைங்களை வந்து சாவடிச்சு புதைக்கிறது ஊருக்கும், அதாவது இந்தியன் டாக்டர், அதாவது நல்லா படித்த டாக்டருங்க குவாலிஃபைட் ஆகாமல் ஸோ பொம்பளைங்களை கொல்றது, வேட்டையாடு விளையாடு. ஸோ இந்த மாதிரி படம் அதுக்குன்னு நான் வந்து ஓகே உங்களோட அடிமை இல்லை. ஓகே அடிமை இல்லை. ஸோ எங்கள் அப்பா வந்து இருக்கும்போது ஒரு வாட்டி தண்ணி அடிக்கும்போது எம்சி மாமான்னு சொன்னல, எங்கள் 2வது அம்மாவோட அவங்க அண்ணன் மலையாளம் தெலுங்கு பிசி குரு வச்சுருக்காருன்னு சனமையில். ஸோ அவங்க மாமா வந்து ராத்திரி தூங்கும்போது மேலே வந்து படுத்திருப்பான். பேய் தான் அமுக்குதுன்னு பார்த்தா இவன் வந்து படுத்திருப்பான், பூனை கண்ணு. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி வந்து கையை வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு வரும்போது வந்து பிடிக்கிறது ஆள் இல்லாத போது அப்படிலான்னு தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட நாங்களும் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ராத்திரியில் மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த அதான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சேவாக்கு எடுத்துகிட்டு வந்து போடுவார்ல, உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க மாமா, அந்த பூனை கண்ணுன்னு சொல்கிறவன். ஸோ அவருக்கும் ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பார்டிங் ஸ்கூல் விட்டுருக்காங்களாம். ஒரு பிள்ளை வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஸோ இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த பையன் அந்த பூனை கண்ணு மாமான்னு கூப்பிட்றவன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவான், அடிக்கடி கைப்பான். நிறையா பேர் வைப்பாங்க. ஸோ 60 வயசுலேருந்து 6 வயசுலேருந்து எல்லாமே வைப்பாங்க. ஸோ இவன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறவன். கஸ்தூரி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, போடா அப்படின்னு போடான்னு சொன்னால் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி அடிச்சிட்ருக்காரு. உங்கள் அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுடா, மாமா மச்சான் தானே, கல்யாணம் பண்ணி கொடுடா, உங்கள் அக்கா எல்லாமே தோச்சி போட்டு உளுசுலார் வரைக்கும் தோச்சி போட்டு தண்ணியில் உளுசுலாம் தோச்சி போட்டு நான் வந்து இது என்னது வாசமாக வச்சுருக்கேன் அப்படின்னு. தண்ணியில் வந்து எப்படி வேணாலும் பேசலாம். இந்த இம்ப்ளான் வந்து என்ன பேச சொல்லுதோ அதுதான் பேசுவாங்க. ஸோ உடனே வந்து இது பெரிய இஷ்யூவாக்கி எங்கள் அதாவது 2வது அம்மா முருங்கம்மா அம்மாளுன்னு கூப்பிடுவாங்க, எல்லாம் வெள்ள முடி. ஸோ தங்கச்சி கொடுத்தது இல்லாமல் என் மவளை வேற கொடுக்கணுமா. ஆனால் அவங்க யோசிச்சு பார்க்கல. நான் சின்ன பிள்ளை, 9 வயசு 7 வயசு 4 வயசுலேருந்து கை வைக்கப்படுறேன். அவங்க மவன் ஒண்டி ராத்திரி தூங்கும்போது என் மேலே வந்து படுக்கலாமா, பேய் அமுக்குதுன்னு வந்து கட்டி பிடிக்கிறது, வீட்டில் ஆள் இல்லாமல் குளிச்சுட்டு வரும்போது. ஸோ எத்தனோ வாட்டி அசிங்கம் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நான் வெளியே சொல்லாதனால எங்கள் அப்பா இன்றைக்கி வந்து கெட்டவராகிட்டார், அவங்களாம் நல்லவங்களாகிட்டாங்க. ஸோ அப்புறம் கொலசியம் தேட்டருக்கு போயிட்டு திருடா படம் பார்த்துட்டு வர கட்டியும் நான் அப்பயும் வந்து சொல்கிறேன், எப்படி மாட்டிக்கிட்டா, எப்படி என்ன தெரியாமல் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே. ஸோ உதயகுமார் டிரைவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லட்சுமி தேவி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து அப்போ வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் கூட ஸ்கேண்டலுன்னு அதே தான் சொல்லிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியல, நாங்கள் தான் பார்த்தோம், வந்து ஆசிரமத்தில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி நிறையா திருட்டு நிறையா திருட்டு. ஸோ ஆமையோட சிப்பு நீங்கள் உடம்புல இருந்துக்கிட்டு திருடுறீங்க. இன்னொன்று வந்து திருடுறாங்களோ இல்லையோ அது என்னோடய பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடய சொத்து வந்து பெருசு. பெருசு இன்றைக்கி வந்து வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. பொன்னியின் செல்வன் படம் எல்லாமே என்னை வச்சு தான் இருக்குது. ஸோ என் தம்பி நல்லா படிக்கிறனால ஏற்கனவே ஒரு வாட்டி சைனா போனான்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட் பாஸில். ஸோ அப்புறம் வந்து தாய்லாந்துக்கு கிடச்சிச்சு. அவன் நல்லா படிக்கிறனால தாய்லாந்து கிடச்சிச்சு. ஸோ தாய்லாண்டில் வந்து ராஜேஸ்வரி கருப்பையா முதல் வந்து சசிகுமார் சுகுமாரன்னு ஆமி கேம கிண்டர கோட்டை அவனை. அப்புறம் திடீர்னு வந்து ஆசிரமத்தில் நித்யானந்தன் டிக்டாக்ல இருப்பான், ஃபேமு தொப்பி போட்டுக்கிட்டு நித்யானந்தன் இருக்கான். அவனும் 4ஆம் தேதி தான், என் தம்பியை 4ஆம் தேதி தான். ஸோ அங்கே போய் என்னென்ன நிச்சயத்தெல்லாம் நடுவில் வந்து இது வந்து கதவு திறக்கலாமா தைலனில். ஸோ வந்தாங்க. ஷேலி அக்கா இருக்காங்களே டீச்சரு, அவங்க ஷேலி சொல்லிட்டு தான் வந்து 3 ஸ்லேக் சட்டை வாங்கி 50 வெள்ளி வாங்கி எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் பேக்கோடு கொடுத்தனப்போ திடீர்னு வந்தாங்க, இறங்குனாங்க. செக்கா என்ன ஒரு கதையுமே சொல்லலை. கேட்டால் நடுவு கதவு திறந்து இவர் போய் மீனா குமாரின்னு அங்கே ஒரு பிள்ளை இருந்துச்சு. ஒரு பிள்ளை தான் அவங்க அம்மாவும் பிள்ளையும். ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. அவங்க சிரிச்சது கூட பார்க்கல. அங்கே போய் என்ன தான் பிளான் பண்ணாங்க தெரில. அதாவது தம்பி வந்து மீனா குமாரி ரேப் பண்ணிட்டானா, ஸோ பிடிச்சிட்டாங்கன்னா ராஜேஷ் வந்து நித்யானந்தன் கூட, அதாவது டிக்டாக் ஃபேமு, பிடிச்சிட்டாங்களாம். 2 பேத்தையும் வெட்டை அடிச்சோன்னே இது ஒன்று நடக்காத ஒன்று. ஸோ அங்கே போய் இதை வந்து செஞ்சுருக்காங்க, பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. என்னத்துக்கு இது நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ பிளான் அதாவது இது வந்து ஒரு குடும்பம். ஓகே, என்ன இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பூரிகை அதாவது 46 வருஷமாக ஒருத்தன் வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டு வாழ விடாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது என்ன கதைனா, எனக்கு தெரியும் எனக்கு என்ன இருக்குது, என்ன சொத்து இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். அதான் இது குடும்பமாக. ஸோ என் வீட்டுக்கார குடும்பத்துக்கும் தெரியாது. அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க, எம்ஐசி பேராக்கிறவங்க. ஸோ ரெடியாக வச்சுருந்தோன்னா அவங்க சொன்னதை செஞ்சோன்னே இது வந்து இப்படி பிரிய வேண்டிய குடும்பமும் இல்லை. ஸோ இவங்க வந்து ஆமி சிப்பை போட்டுக்கிட்டு எப்படின்னா என்னோடய சொத்தை வந்து எனக்கு கொடுக்காம, ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்க்குறது ஒருவன் முதலாளி. இது எங்கே போனாலும் வந்து யார் போனாலும், காட்டாக இருந்தாலும் சரி, மாஃபியாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே ரஜினி ஃபோட்டோ இருக்கும். ரஜினியோட டிபி ஸ்க்ரீன் சேவராக இருக்கும். யார் பார்த்தாலும் இதுதான். ஸோ இது தான் என்னை பார்த்தா ஒருவன் முதலாளி. அப்புறம் அதான் தீபாவளிக்கு வந்து நான் தப்பே பண்ணாமல் பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போவாங்க. சும்மா வந்தான்மி சாப்பிட்டுருக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டேன்னு பனிஷ்மெண்ட் ஒரு மாதம் வச்சுருந்தாங்களே. ஸோ அந்த நேரத்தில் வந்து சுபா ராதிகா எல்லாமே போய் முத்து படம் தீபாவளிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கதை சொல்லிகிட்டு இருந்துச்சுங்க. முத்து படத்தோட கதை. அவங்க அத்தைகிட்டேருந்து மறைக்கிறது, சொந்த வாரிசை வந்து சொத்துக்கு வாரிசை வந்து மறைச்சி அவங்க மாமனை வந்து மாமனுக்கு பயந்துக்கிட்டு. ஸோ அப்போலாம் எனக்கு புரியல, முத்து படம் புரியல. அப்போ இன்னொரு வருஷம் தீபாவளிக்கு கொலசிலேங்கூர், அதாவது எங்கள் அப்பாவோட பாடி, எங்கள் அப்பாவோட பிரேதம் கேரளா ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தவங்க நெஞ்சுவலி வந்து அவங்க பேர் என்ன பேர், சுப்பம்மா ராமசாமி. இன்னொரு அக்கா வந்து ருக்குமணி. ஸோ ருக்குமணி. ஸோ அவங்க வீட்டில் போய் தங்கும்போது தீபாவளிக்கு தீபாவளிக்கு தங்கிட்டு வந்து விடும்போது இன்னொரு ஆள் வந்து ருக்கத்தம்மாவும் வந்து ராஜகோபால், ஈஸ்வரி, சரஸ்வதி ரெட்டை பிள்ளைங்க இருக்குது. ஒரே வருஷத்தில் 3 பிள்ளைங்க. மொதல் பையன் 1 மாதம். ஸோ கடைசியாக 11ஆம் மாதமே என்னமோ ரெட்டை பிள்ளைங்க ஒரே மாதிரி மூஞ்சி. ஸோ ஜெகனு, குகனு, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க என்னமோ. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டு, அப்புறம் இன்னொரு மாமா சேகர்னு தங்கிட்டு, அப்புறம் இன்னொரு மாமா முரளி, அவர் வந்து கென்டியில் 30 வருஷமாக வேலை செஞ்சார். தங்கிட்டு வந்து என்னைய வந்து உடம்போது ஆசிரமத்தில் விடும்போது லீவ் முடிஞ்சுட்டு எங்கள் சேகர் மாமா, அதாவது ருக்கோட மாமன் சேகர்னு சொல்கிறது, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ரோஜா சாரி இருக்குமா, பிங்க் கலரு, அது ரொம்ப நாளாகிடுச்சு, புதுசுலாம் இல்லை. கட்டி எங்கள் அம்மாவும் இவரு எல்லாம் வந்தாங்க. சேலை கட்டினோன்னு பங்களாதேஷ்காரன் பஸ்ஸு பக்கத்தில் கை வைக்கிறான்.
பஸ்ஸு பக்கத்தில் கை வைக்கிறான். ஸோ ரோஜான்னு சொல்கிறது ஆமாம், ரோஜா. அப்புறம் ஏன்னா இவங்க வந்து ரஜினி கூட வந்து அந்த அலைகளோட அந்த பாட்டு அடிக்கடி படிப்பாங்க. ஸோ ஆனால் ரோஜான்னு சொல்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ரோஜா இல்லை. இவங்க ரோஜான்னு சொல்கிறது இந்த காஷ்மீர் சண்டை, காதல் அரவிந்த் சுவாமியும் ரோஜாவும் எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஏன்னா எல்லா சண்டையும் வந்து காமிக்கிறாங்க. பொம்பேயில் வந்து நடந்த சண்டை பொம்பே படத்தில் இந்த மாதிரி தான் காமிச்சாங்க. கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள மெயினாக இதுதான் காமிச்சாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க ரோஜானா வந்து அந்த நடிகை ரோஜா அப்படின்னு. அது ரோஜா இல்லை, பிங்க் கலர் இது ரோஜா சேலை கட்டி அது வந்து காஷ்மீர் பிரச்சனை, இந்த முகுந்தன் சண்டை இருந்துச்சுல அது. ஸோ இந்த திருடா படம் வந்து இவங்க வந்து அதாவது என்னென்ன திருடுறாங்க இந்த மாதிரி படம், அப்புறம் வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி படம் அதுக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் எம்சின்னு சொல்கிறேன்ல, எங்கள் 2வது அம்மாவோட அவங்க அண்ணன், எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது 90% அவர் வந்து எக்ஸ் ஆமின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தெரியல. ஸோ இதுக்குன்னு நீங்கள் வந்து வாழ்க்கை பூரா சொத்து உள்ளவங்களை வந்து மறைச்சி அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாமல் மறைச்சி நீங்கள் இப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நானே 4 மடங்கு 5 மடங்கு சம்பாதிக்கிறேன், உதவின்னு கேட்டால் தமிழ்நாளுக்கு. ஸோ இன்னொன்று வந்து அடிக்கடி நான் வந்து ஜேபிக்கு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச ஹெச்எஸ்சியில் அடிக்கடி கேள்விப்படுவேன் ஒரு நாயகர் பிள்ளை அத்திகா லிடியான்னு. ஸோ இவன் கூட போவா அவன் கூட போவா. ஸோ இது வந்து பிளான் பண்ணி அவளை விட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி பார்த்தா மேலே முடிஞ்சு போனோன்னே அவன் தண்ணியை ஊற்றி கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஸோ என்னடா பண்ண அவளை வந்து எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ரேப் கேஸில் வந்து போலீஸ் வந்துச்சு ஹெச்எஸ்சியில் சோப்பு கலர் டை வச்சுருந்தா. நான் அவளான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டது அத்திக்கா. ஏன்னா நான் ஹெச்எஸ்சியில் வேலை செய்கிறாங்க. இந்த சோப்பு டை வந்து யாருன்னா ஷேலிகா. எல்லாம் வந்து அவங்கள தான் காமிக்கிறாங்க இந்த வெங்காயம். ஏன்னா ஷேலிகா தர்மா ஸ்கூலில் வந்து கேஸ் எடுக்கிறாங்க. ஸோ சில நேரத்தில் இது வெங்காயம்லாம் வெட்டி கொடுக்கும்போது பூண்டை வந்து கழுவாமல் வந்து சத்து போயிடும், தோலோடு கழுவிட்டு அப்புறம் வெட்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த வெங்காயம் கம்பெனியில். ஏன்னா மாதவன் கமலவேணி இருந்தாங்களே ஜெல்லில் வேலை செய்வாங்க, என் வீட்டுக்கார் கூட்டளி கப்பலில். அவங்க வந்து அப்படி தான் வெங்காயம் பூண்டுன்னு. நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டேன், அவங்க வீட்டுக்கு தான். அவங்க கொஞ்சம் நெத்தலி எடுப்பாங்க, ஒரு 4-5 நெத்தலி எடுப்பாங்க, 2 வெங்காயம் எடுப்பாங்க. நான் ஒன்றுமே எடுத்ததில்லை. ஸோ அங்கேயும் அப்படி தான் வெங்காயம் கொடுக்கும்போது வெங்காயம் பூண்டுலாம் வந்து கழுவாதீங்க, தண்ணியில் போடாதீங்க. ஸோ இது வந்து ஷேலிகா சொன்னது. ஸோ இவங்களாம் வந்து ஷேலி ஜோசப், லோரா ஜோசப்பு, மிலேஷியனுக்கு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. காமிச்சோன்னே ஸோ நகையெல்லாம் நாங்கள் வாங்கினது. ஸோ இவங்க எப்படி காமிச்சிக்கிட்டாங்கன்னா, நகை கடையில் வேலை செஞ்சோன்னா அங்கே திருடு போச்சு. ஒரு கடையிலையும் திருடு போல், ஒரு இதுலேயும் வந்து திருடு போகல. ஓகே. ஸோ இவங்க வந்து நான் என்னது எதுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இவங்க மறைச்சி என்னோடய ஐடென்டிட்டியை காசெல்லாம் வந்து இவங்களே எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு ஊர் வந்து சொல்லுது. ஊர் வந்து உண்மையை வெளியாக்குது. ஏன்னா படத்துலலாம் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி செஞ்சிட்டாங்கன்னா, என் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க நகை கடையில் காணா போச்சு. ஒரு நகை கடையிலையும் காணா போல். இவங்க வந்து சிம்பிளியாக சொந்தமாக நகை கடை வந்து திருடு போச்சு, அதெல்லாம் பொய். திருடு போன நகையை வந்து என்கிட்டேருந்து எடுக்கிறாங்களாம். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து வேலை செஞ்சது. ஸோ எப்போ பார்த்தாலும் ரஜினி 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 ரஜினி. வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான், ஸ்கூல்லையும் பொம்பளை காட்டாக இருப்பாங்க பாக்கியம்னு, அவங்க ஃபோன்லேயும் ரஜினி. ஸோ ரஜினிக்கும் எனக்கும் என்னென்னு தெரியல. மாஃபியா கூட வேலை செய்யும்போது பப்பில் அவங்க ஃபோன்லேயும் ரஜினிக்கும் எனக்கும் என்னென்னு தெரியல. ஒரு காலத்தில் வந்து அவர் சொன்னார், முத்து படத்துலையா இது ஆண்டியா வருவார், எங்கள் அம்மானு கேட்டால் கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்போ முன்னுக்கு இது யார் அப்படின்னு கேட்டோன்னே இது சாமி இல்லையா அப்படின்னு வந்து சிரிச்சிட்டு போவார். அப்புறம் இடையில பார்க்குறேன், எனக்கு ரஜினியை பிடிக்கும், ஏன் போய் சொல்லணும். இடையில பார்க்குறேன் என்னத்தான் வந்து தாய்ப்பால் வந்து உடம்புல வந்தாலும்
கையில் உடம்புல காலில் எதுவுமே குடிக்க முடியாது. எங்கே வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து மாரில் வச்சு கொடுக்கணுமோ அப்போ தான் தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் கோயில் வீட்டில் என்ன தான் சாமி இருந்தாலும் கோயிலுக்கும் போகணுன்றாரு. இப்போ வந்து தர்பார் தர்பார் பங்காளி சேர்ந்துக்கிட்டு ஒரு படத்தில் வந்து பாசனாலும் 2 கதை. அது என்ன படம்னு தெரியல. பார்த்தேன். அப்போயே நான் சொன்னேன், இது என்ன பாப்பா என்னமோ நம்ம நம்பர் கதை, நம்ம இடத்துல கோசனால 2 கதை மாதிரி இருக்குது அப்படின்னு. அதில் வந்து வில்ல வந்து சோப்பு சாடி ஜிப்பா போட்டுக்கிட்டு நிறைய சங்கிலி போட்டு இங்கே என் கொல்லையில் பூ பறிச்சாங்க. கொல்லையில் பூ பறிச்சாங்க. என் கொல்லைக்கு வந்து அவங்களுக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருச்சு, பெரிய பணக்காரங்களும் ஆகிட்டாங்க. ஸோ பிள்ளை வந்து சச்சாட்டு பிள்ளை வந்து சச்சாட்டு அவங்க வீட்டில் மகளுக்கு 21 வயசு, அதாவது கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு கடைசியாக நான் வந்து அவங்க அல்லூரில் பொறுக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றுமே இல்லாமல் கொல்லையில் வந்து பூலாம் பறித்து வீணாக்கி அவங்க பையனை வச்சு ஸோ இதெல்லாத்தையும் செஞ்சு கொள்ளையும் பிடுங்கி இன்றைக்கி அவங்க கழுத்தினர் அவங்க இப்போ 21 வயசில் அவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் செய்யும்போது அதே மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு, அதாவது கோசனாலே 2 ஜிப்பா போட்டுக்கிட்டு உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு போனஸரோட அப்படி வந்து இறங்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன பாப்பா படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது ரஜினி படத்தில். அப்புறம் சொல்கிறாங்க 2 வந்து பொம்பளைங்களை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க, பொம்பளைங்களை வந்து கூட்டி கொடுப்பாங்க, கோசனால வந்து அந்த மாதிரி செய்யாது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நம்புறியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ நாட்ராஜா இவங்களும் தெரியாது. ஸோ நாட்ராஜா வந்து எப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா கூட்டாளியோட மகளோட கூட்டாளியை வரப்போகிறோன்னே முஸ்லீம் பிள்ளை. ஸோ இது ஒரு பிளேனோட வந்து வரப்போகுதுன்னொன்று. ஸோ 2 பேர்த்துக்கும் ஸ்கெண்டல் ஆகணுன்னு ஸ்கூட்டி அது இது பணம் இது, அதாவது முஸ்லீம் பிள்ளை, இந்தியா முஸ்லீமு. ஸோ மக வந்து நாட்டோட சொல்லிடுச்சு, என் கூட்டாளியே வந்து எனக்கு வந்து அம்மா முறையில் வந்து எனக்கு சந்தோஷம்தான், கூட்டாளியாக இருக்கும், அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து எதுவுமே வந்து செய்ய முடியல. எனக்கு வந்து அப்போலாம் தெரியாது, இந்த நம்பருக்காரவங்களுக்கு தெரியாது, நாட்டராஜர் தெரியாது, யாரையும் தெரியாது. திடீர்னு கேட்குறவங்க 3 எவ்வளோ 4 சென்ட் பப்புக்கு போகிறேன். அப்போ கேட்டாங்க, உனக்கு சசி ஊழுத்திராமா தெரியுமா, சசி ஊழுத்திராமா? நான் சொன்னேன், யார் அவங்களாம்? 2 ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட குறைய சொல்லி தான், அவங்க தம்பி வந்து மருந்து குடிச்சு செத்துட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாற்றிட்டு போயிடுச்சு. ஸோ எல்லாம் குறைய சொல்லிட்டு தான் அப்புறம் தான் அடிப்பாங்க. என்னத்துக்கு அடிக்கிறாங்க, ஏன்னு அடிக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அடிப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் கால் போனது, கை போனது, இன்சூரன்ஸு வெட்டுப்பட்டது. ஸோ இந்த மாதிரி 1000 கணக்குக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். 1000 கணக்குக்கு மேலே. ஆனால் என்னத்தான் வந்து அவங்க குறைய சொன்னாலும் அடிப்பாங்க. அதாவது எங்கள் அம்மா இந்த சொல்லுவாங்க, அடிமையில் அடி வைத்தா அம்மியும் நவரும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அடி ஓரம் மாதிரி அண்ணன் தம்பி. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க குறைய சொல்லிவிட்டு ஏன் அடிக்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து அடிக்க இந்த கதை வந்து பெருசாக அப்போ தான் வந்து அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் வந்து நிப்பாட்டப்படுமா எனக்கு தெரியல. நானும் போயிட்டேன் வந்துட்டேன். ஸோ இவங்க வந்து எல்லா சம்பளத்துக்கும் 4 மடங்கு 5 மடங்கு கொடுமை பண்ணி என்னை வந்து அடிமையாக வச்சுருந்து என்னோடய ஐடென்டிட்டி, நான் யார் என்ன எனக்கு வருது என்னது நான் அப்படின்னு வந்து எனக்கே தெரியாமல் என் காசையே எடுத்துக்கிட்டு 1000 வெள்ளி எடுத்தாங்கன்னா 50 வெள்ளி கஷ்டத்தில் வந்து யாராச்சும் பிஞ்சம் பண்ணுன்னா என்னோடய 1000 வெள்ளி தான் அவங்க எடுத்துருக்காங்க போய் சொல்லி. ஆனால் எப்படின்னா அதுலேருந்து 50 வெள்ளி கொடுத்துட்டு அதுவும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீரங்கம்ல இருக்கும்போது நான் வந்து வீட்டு நம்பர் 12 தாசி சத்து. பக்கத்தில் வீடு வந்து நாசிலிமா போடுவாங்க, டெலிகாமில் வேலை செய்கிறாரு. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். ஸோ அவங்க பசியாடை போடுவாங்க, நாசிலிமா போடுவாங்க. அவங்களும் அப்படி தான் மழை காலம் அபாங்க உண்டி வேலை செய்கிறா சொல்லிட்டு 30 வெள்ளி 50 வெள்ளி இந்த ஒயர் செய்வேன், இதெல்லாம் செய்வேன். அம்மா வீட்டுக்கு போனால் காசு கொடுப்பாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அப்படியே 350 வெள்ளி 80 வெள்ளி வாங்கினாங்க. திடீர்னு ராத்திரி ஓடி போயிட்டாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா இந்த 350 வெள்ளி வாங்கிட்டு, ஏன்னா பசியாடை போடுறாங்க. அந்த அண்ணன் அபாங்க வந்து ஒண்டியாக வேலை செய்கிறாரு, டெலிகாமில் வேலை செய்கிறாரு. ஸோ கேட்குறப்பெல்லாம் காசு கொடுப்பேன். திடீர்னு வந்து சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க. இங்கிட்டு வந்து நான் அது வந்து டெலிகாமில் வேலை செய்கிறவர் வந்து வீட்டு நம்பர் 11 தாசி சத்து. நான் வந்து 12. இந்த பக்கத்து வீடு வந்து நோர்நஜியா. ஏன்னா குழந்தை மாவு வச்சுருந்தாலும் அவங்க கூட தான் கிண்டக்காடை அனுப்பி விடுவேன். ஆனால் நான் நடியான்னு கூப்பிடுவேன், தெரியாது. அப்புறம் தான் அவங்க அம்மா சொன்னால் நடியா இல்லை நஜியா அப்படின்னு. 4 பிள்ளைங்க,
அப்புறம் 5வது மாதமாக இருக்க ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க புருஷனை பார்த்தேன். அவங்க கொழுந்தன் தான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறான். புருஷன் அடிக்கடி வரதில்லை. புருஷன் வந்து சின்னதாக எலும்பாக லைட்டாக அந்த கருப்பு கலராக கொஞ்சம் மான் நிறமா. அப்புறம் போகிறது அதோட வரதில்லை. அப்போ அங்கெல்லாம் வந்து மாதமாயிட்டாங்க. 5வது ப்ரெக்னென்சி. ஸோ ரெட்டை பிள்ளைங்க எல்லாமே வந்து அங்கே தப்பு தப்பாக பேசுனாங்க. புருஷன் வரதே இல்லை, குழந்தைக்கு மாதமாயிருக்கு. நான் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன். அப்போ பாசு சொன்னார், ரெட்டை பிள்ளைங்க ஒரே மாதிரி. பாசு சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி, வேலை கூட இல்லை, எனக்கு நம்பரு தானே. நான் அப்போ நான் சொன்னேன், நம்பரு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாமா, ஹராம் தானே. என்ன செய்யுது ஆண்டி, அண்ணன் போனாருன்னா வரமாட்டுறாரு, என்ன தான் தெரியல, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாரு சொல்லிட்டு, அப்போ அவரோட மோட்ரு நம்பர் வந்து பாஸோட 24/10. 24 வந்து என்னோடய பிறந்த டேட்டு. இந்த 10ஆம் தேதி வந்து 10ஆம் மாதம் வந்து எங்கள் அப்பாவோட. ஸோ 24/10 அதே எடுனேன், அடிக்குமான்னு நான் சொன்னேன். எடுத்துப்பாரு, ஆனால் அப்போ பின்னால் வந்து என் மேலே குறை சொல்லிடுறாரு. அப்போ எடுத்தார், அடிச்சிருச்சு ராத்திரி. ஏன்னா டிவியில் வந்து டெலிடெக்ஸ் இருந்தனால. அப்போ நான் சொன்னேன், நம்பர் எடுத்தியா பாசு? எடுத்தேன் டி. எவ்வளோக்குன்னு கேட்டேன். ஒரு வழி அடிச்சிருச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்பர் அடிக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் என்னை மட்டும் வாழவே விட மாட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்காதவங்களும் கல்யாணம் நடக்குது. மதன் கௌரி இது பத்திரிகை வந்தார். எப்போதுமே ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, விஐபி வராங்கன்னா, இல்லை ஊர்லேருந்து வராங்கன்னா, கொன்சர்ட் நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் கணக்கை இவங்க பிளான் பண்ணி அறவே காசு இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து போராட்டம் வேண்டாம். ஸோ ரஜினின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வாழ விடாமல், விளையாட விடாமல், ரிசைக்கிளிங் பண்ணிக்கிட்டு, என்னோடய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு, அப்புறம் இதில் வேறு திருட்டு பழி போட்டுக்கிட்டு, ட்ராக் கொடுக்கும்போது ஓடி 2 வருஷமாக கேள்லேருந்து அதுலேருந்து இங்கேருந்து 7 பாலா 8 பாலா புக்கிட்ட மலர்ந்து ரிப்போர்ட் கொடுத்தா எடுக்கலை. அப்புறம் பார்த்தா ட்ராக்கில் நான் உழுந்தோன்னே பிடிச்சிட்டு போய் வட்டிக்கு வாங்க விட்டு, ஸோ கண்ட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிரியாவில் நம்ம டோபில் தசி சத்து 7 மாதம் இருக்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் காட்டு சட்டை தொல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தோடனே இங்கே வந்து 5 நாள் தான் என் வீட்டுக்காரோட தாய்மாமா 7 பேரை ராஜுன்னு இருக்காரு, அவங்க பொம்பளை, முன்னுக்கு வரியா அப்படின்னு 5 நாள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது கேசவ ஒண்டி தான் 2 வாட்டி நம்ம போயிருக்கேன். எங்கே சினிமா அப்படின்னு கேட்டதுக்கு மொதல் பையனுக்கு 7 மாதம் பசியறவா மின்னுக்கு உங்களாய் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களாயா எது பேசணுமான்னு. அதான் தமிழ்நாடு கடை இருக்குமா கேஸ் ஒன்று அப்படின்னா தெரியும்னு மாதமாக இருந்துக்கிட்டு நடந்து போகிறான். அங்கே போய் நம்பர் அடிச்சிருச்சு, பிளாக்கில் நம்பர் அடிச்சிருச்சு. சூறா இல்லாதனால கொடுக்க மாட்டான். அவன் சொல்கிறான், என் பாஸுக்கு வந்து நான் சூறா கொடுக்கணும், சூறாவை புக்கி கொடுக்கணும்னா அவன் வந்து காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு. இவங்க மண்ணை வாரி அடிக்கிறது, நாசமாக போயிடுவான். 5000 வெள்ளி 2 வெள்ளி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 2 வெள்ளி வந்து அடிச்சிச்சு, நாசமாக போயிடுவான், அழிஞ்சி போயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி 3 மாதமோ 4 மாதமோ பொம்பளை என்னமோ நம்பர் காசு எடுத்துகிட்டு ஓடிட்டாலாம். இதெல்லாம் என்ன ட்ராப்பா? 5 நாள் தான் இவங்க சொன்னாங்க. அவள் பொம்பளை எல்லாம் வந்து பிளான் படி நடக்குது. பிளான் படி கணக்காக இவங்க சொல்கிறது எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்புறம் பார்த்தா இவங்க சொன்னாங்க, அவள் பொம்பளை வந்து கணக்காக பிளான் படி என்னமோ நம்பர் காசுலாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஒரு பிள்ளையை ஒண்டி விட்டுட்டு மித்த பிள்ளைங்க. அப்புறம் ஃபிலிப்பினா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து கடைக்கு ஓனராக வந்து 2வது பொம்பளை வந்து. ஸோ இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அவனுக்கு வந்து 5 நாள் தான் ஆகுது, அவங்க 2 பேத்துக்கு சண்டைனா. அப்புறம் பார்த்தா இதனால தான் வந்து எனக்கு பஜ்ஜிக்கான் காசு 10 வருஷம் ஏமாற்றப்பட்டிருக்கு. 50,000 வெளிக்கிட்ட. அப்புறம் காசே. ஸோ எங்கேயாச்சும் சம்மந்தம் இருக்கா? எல்லாத்தையும் இவங்க தின்னாங்கன்னா நான் என்ன சாப்பிடுவேன்? ஸோ இன்றைக்கி உதயகுமார் சிங்கப்பூர் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் வந்து டிஜே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் காசு வாங்கிட்டு நல்லா இருந்த குடும்பம். பிள்ளையெல்லாம் பிறக்க வச்சுக்கிட்டு 2வது மகன் பிறந்து எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு பேசுவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றோம். ஒக்கேன்மைலாம் கூப்பிட்டு ஊட்டி விடுவாங்க. நல்லா வாழ்ந்து ஒத்துமையாக இருந்த குடும்பம். எங்கேருந்து சேங்கடையில் வேலை செய்யும்போது யசீரா கோசனல் ராஜான்னு சந்தோஷாலேருந்து அவங்க வீட்டுக்கு வச்சு இந்த ஏன்னா
என் கூட வேலை செய்கிற ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 பிள்ளைங்களாம் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ என்னையே கூட்டிகிட்டு போனாங்க. என்னமோ விருந்து வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த அத்திக்கா லிடியான்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிக்கிறானுங்க, தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ கேள்விப்பட்டிருக்கேன். அத்திக்கான்னு அடிக்கடி இவங்க கூட போவா, அங்கே போவா, இங்கே போவா. ஸோ நான் என்ன செஞ்சேன், தண்ணியாக இருக்கான்னு சொல்லிட்டு இழுத்து காலியில் போட்டு உசு அடிச்சிட்டா, வீட்டில் வந்து குளிப்பாட்டி விட்டு எல்லாம் செஞ்சேன். ஆனால் எனக்கு தெரியாது, மண்ணை வரி நான் சொந்தமாக தலையில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ யார் வந்தாலும் எல்லாம் நாய்க்கிறவங்க முன்னுக்கு வந்து பாட்டில் வேலை செய்கிறவன், அவன் கொஞ்சம் கிரிஞ்சியாக இருப்பான். கணக்காக ஆள் வரும்போது தான் போய் முத்தம் கொடுக்குறான். அடிக்கடி வெளியே அதை செய்வா. ஸோ இந்த பிள்ளையை போட்டு அணையம் பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு காடியில் எடுத்து போட்டு உசு அடித்து குளிப்பாட்டி 3 மாதம் முன்னுக்கெல்லாம் சண்டையை மூட்டி விட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா பிளான் பண்ணி அவளை வச்சு என்னை வந்து நாய்க்காரங்களோட ஆன்ட்டி ஆக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று சொல்லணுன்னா என்னென்னா, ஸோ இந்த மாதிரியே நடந்திருக்கு. பொலாரிஸ் லில்லின்னு ஒரு கேஸ் நடக்குது. பொலாரிஸ் லில்லி எனக்கு தெரிஞ்சு அது வந்து பொய். அவள் வந்து எங்கே இருக்கா, எரப்பாவில் இருக்கா. அது வந்து ஒரு பிளான் ஸ்காய்னு வெள்ளைக்காரன் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளை இருக்குது அப்படின்னு சீக்கு வருது. வந்து என்னது 12 வயசில் மாட்டினாலாம், 21 வயசில் வந்து வெள்ளைக்காரன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து நான் பார்த்ததில் மச்சி ஆஜா எட்லின் என்னமோ அண்ணனும் தம்பியாக தான் நினைக்கிறேன், அண்ணனும் தம்பியும். ஸோ அவளோட போஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா, நான் எதில் பார்த்தது இல்லை, இன்ஸ்டாகிராமா மச்சி ஆஜா. ஸோ அண்ணன் தம்பி தான். ஸோ ஸ்வீடனில் இருக்காங்க. ஸோ அவளோட டிபி வந்து அவளா இல்லை யாராச்சும் ஏதாச்சும் செய்கிறாங்களா. மக்காவில் வந்து மெர்லின் மென்ரோ தெரியுமா, மெர்லின் மென்ரோ அந்த சட்டை போட்டுக்கிட்டு ஆடுவாளை, முக்காவை சின்னதாக்கிட்டு அது மேலே 2 காலையும் பரப்பிட்டு பெண்டிஸ் தெரியிற மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ நானே நினைக்கிறேன் என்னடா இப்படி மாடு பண்ணுறாங்கன்னா. ஆனால் அவன் மலேசியா கரைச்சிட்டான். ஸோ மலேசியா கரைச்சி அது நான் இந்த பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கான்னா, மலேசியா முடியாது, மலேசியா வந்து ரொம்ப என்னது ரொம்ப பண்ணிட்டாங்க, இங்கெல்லாம் வந்து ஃப்ரீ பண்டி சாப்பிடுவானா, பண்டி எது பிகர் சாப்பிடு என்னென்னமோ அதாவது எல்லாராங்களாம் வந்து சாப்பிடுவேன்னு. அதாவது அவள் பேசலை, ஆனால் பார்த்தேன் வெள்ளை முடியெலாம் வந்து வெள்ளையை அடிச்சுக்கிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள பிடிச்சி உள்ளுக்கு போட்டு அடித்து கொடுமை பண்ணி அப்படிலாம் வந்து ஒரு கதை வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, என்னத்துக்கு செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க? எல்லாம் முன்னேற வச்சு கொள்ளையை முன்னேற வச்சு அதை முன்னேற வச்சு இதை முன்னேற வச்சு வக்கல் நாசினிமா வைக்க போனாலும் பஜாரை எடுத்துறது. இங்கே சரி இங்கே 2-3 வருஷமாக போடலையே, தடிக்கலை, நம்ம போய் பசியார போடுவோன்னு பார்த்தா யோசிச்சு 3 நாள் தான் 2 வருஷம் போடாமல் இருந்து ஆளை விட்டுருவாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ரஜினின்னு. ஸோ ஒரு காசு தங்க விடலை. ஆனால் இது வந்து சரியான ஃப்ராடு. ஒரு ட்ரூ ஐடென்டிட்டியை வெளியாக்காமல், எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும், சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேசுகிறது, எங்கள் தாத்தா சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மறைக்கப்பட்டு தம்பி வந்து தாய்லாந்துக்கு போயிட்டு வந்தேன், உடனே அனுப்பிட்டாங்க. அனுப்பி வந்து நான் கேள்விப்பட்டது கோலஸ்லைங்கூர் எங்கள் அப்பாவோட அக்கா ருக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா குவாங் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் அங்கே இருந்தால் தான் நான் சொன்னல. குவாங் எஸ்டேட்டு கோயில் முன்னுக்கு வந்து கிளப்பு சாவிட்டு வந்து லீடிலாம் வந்து இதெல்லாம் ஆஞ்சி விற்போம் 50 காசுக்கு அப்படின்னு ஒரு வருஷம் இருந்தேன். ஸோ அதோடு வந்து கல்யாணத்துக்கு தான் வந்தது. அவங்களா மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்க, சந்தனம் தடவுனாங்க, கணக்காக ட்ரைப்பாக வச்சுருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து மைக்கிட்டேன்னா அவர் காடி வச்சுருக்காரு, என் வீட்டுக்காரு மைக்கிட்டேன்னா இது காடி வச்சுருக்கான், பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏழை. இதெல்லாம் வந்து பிளான். சொன்ன டைமுக்கு வராங்க, சொந்த டைமுக்கு அழுகுறாங்க. இன்றைக்கி அவனும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கான். 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது, அவனும் கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ டிவியில் போடுறாங்க, பாய் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டு இருக்கானா, அவளையும் பொய். ஸோ எங்கள் அம்மா என் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருந்தோம். இந்த காசு நாள் நான் ராஜா வீட்டுக்கு கடையில் வேலை செய்யும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ விருந்து வைக்கிறான்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஸோ அப்போ பிடிச்சிச்சு பீடை. அங்கேருந்து சந்தோஷாலேருந்து ஆளை வர வச்சு. ஸோ அங்கேயும் சந்தோஷாலையும் வந்து எல்லாமே தமிழாளி. பசாமலம் வாழ்க்கையில் நான் வந்து வெறும் தமிழால் பார்த்தது இல்லை, எல்லாம் தமிழாலே. ஆனால் ஒருத்தன் வண்டி ஷார்ட்ஸ் விற்கிறான், சீனை
ஸோ இது ஐ மீன் கோயில், பெரிய கோயில். ஸோ கோசல ராஜா யசீரான்னு சொல்கிறால அவங்க அண்ணன் வந்து அலி. ஏன்னா யசீரா அப்பா வந்து இல்லை அம்மா வந்து அதாவது சிவன் ரவீந்திரன் சிவன் இருக்காங்க, அவங்க பெரியம்மா, அவங்க அம்மாவோட அக்கா. புருஷன் வந்து தமிழ்நாடு 3 பிள்ளைங்க இருக்குது. ரெண்டாவது ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீமு, 2 பேர் யசீரா அலி. ஸோ நான் போகும்போதே அவர் முடியாமல் ஏந்திரிக்க கூட நிற்க முடியாமல் அப்படி இருந்தார். அவங்க முன்னுக்கு அடித்து உதச்சி என்னென்னமோ பண்ணி என்னத்துக்கு என்னை அடிக்கணும் உதைக்கணும். நம்ம ஆக்கிற பிள்ளைங்க, கிறிஸ்டியன் பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஏமாற்றி ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க. அதனால் வந்து இன்றைக்கி விதவிதமாக சாவடிக்க பார்க்குறாங்க, விதவிதமாக சாவடிக்க பார்க்குறாங்க. எல்லாமே என் கூட சேர்ந்தவங்க எல்லாமே. ஸோ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம் அந்த கோசல ராஜா பொம்பளையோட சின்ன மாமாவும் வந்தோடனே அதோட ஆரம்பிச்சிச்சு. அதாவது 2 பற்றியும் நடிக்க சொல்லிக்கிறாங்க. அவன் வரானா, இவர் நெஞ்சு பிடிச்சி தள்ளுறாரா, அவன் நெஞ்சு பிடிச்சி தள்ளுறானா, ஆனால் 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அதாவது என் வீட்டுக்காரர் தான் வந்து அவனை ஹையர் பண்ணி இந்த குடும்பத்தில் வந்து போடுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம். ஸோ இன்னொன்று வந்து இதே வீட்டு வரிசையில் வந்து பின்னால் குரோனி செய்கிறவங்க ராஜ்புத்ரி தேவி, சாந்தி, அப்புறம் மேகலா இன்னொருத்தவங்க வந்து குளோரோஃபில் இருப்பாங்க. அது என்னமோ தத்தின்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பூரில் வந்து $5 நம்பர் அடிச்சிச்சு. அப்போலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு தீபாவளிக்கு வந்து பையன் சிஸ்கோ சட்டையோட புலவிட்டாமலை அடிபட்டுட்டான். அதோடு எண்ணெய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்குன்னு எனக்கும் தெரியல. அதில் ஒரு தத்தின்னு வேறு குளோரோஃபில் விற்பாங்கன்னு ராஜ்புத்ரி தேவி வேறு. இதில் நம்பர்லாம் அடிக்கும்போது சந்தோஷமாக எடுத்தாங்க. அப்புறம் புலவிப்பட்டனால வீடு வாங்கினாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கும் தெரியாது சாவுக்கு பேருன்னு பையன் வந்து சிஸ்கோ சட்டையோட தண்ணி போட்டு ரெம்பேட் பண்ணாங்க. அவங்க சொன்னது ரெம்பேட் பண்ணியிருக்கான், சுத்தம் பண்ணி அடிச்சிருக்கான், அங்கேயே அடிபட்டு செத்துட்டானே. ஸோ என்னத்துக்கு என்ன சுற்றணும்? எனக்கும் உங்களுக்கு என்ன நம்பர் அடிக்கும்போது நல்லா இருந்துச்சு, கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, கடைசியாக வந்து மாட்டிக்கிட்டா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏன் பின்னால் அலையிறது. ஸோ என் குழந்தை வந்து ஒரு வாட்டி சொன்னால் ஒரு டிஜி நம்பர் வாங்கிடுங்கன்னு. அப்போ காசு கொடுத்து நானும் போய் வாங்கினேன். கோசம் 16 744 ஸோ கொள்ளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஷேர் பண்ணி தானே, பூ கொடுக்காட்டினாலும் ஷேர் பண்ணி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோசம் 16 744 ஸோ ஒரு வாட்டி அடிக்கும்போது கோசம் 6ன்னு போடுறதுக்கு கோசம் 2 போட்டேன். ஸோ நம்பர் வந்து 744 அது மட்டும் பத்தோடு. ஆனால் கோசம் 6 அடிக்காமல் கோசம் 2 அடிச்சிட்டேன். யாரோ சிஸ்கோலேருந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீலாப்பா போயிருக்கு. ஸோ சிஸ்கோ ஆக்டர்ஸு எல்லாம் இங்கே இறங்கி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும் என் உடம்புல வந்து திருடெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து உடம்புல சிப்பை போட்டுக்கிட்டு இவங்க செய்கிற நாசமான வேலைக்கு என்னோடய சொத்தை வந்து என்கிட்ட கொடுக்காம பிடிச்சி போட்டுக்கிட்டு வாழ விடாமல் இது குடும்பமாக வாழணும், புருஷன் பொண்டாட்டியாக வாழணும், தம்பி பொம்பளை எல்லாம் வாழணும். ஸோ இவங்க சுயநலத்துக்கு வந்து என்னை பிடிச்சி போட்டாங்களா, பிள்ளைங்களை பிரிச்சிட்டாங்களா. 2 நாளில் வந்து சொன்ன பிச்சு கேட்காம மகளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து 22ஆம் தேதி 11ஆம் மாதம் அந்த பையன் விட்டு 2 நாளில் பிரித்தாங்க. நான் போவேனா காலெலாம் உழுந்து அழுந்தேன். இன்றைக்கி போய் மக வந்து 16 வயசில், இன்றைக்கி 22 வயசு, 16 வயசு 22 வயசு, இப்போ 7 வருஷம் ஆச்சு. நானும் வந்து நெஞ்சு வலி கொடுத்தானுங்க, வாட்டில் தூக்கி போடுறானுங்க, வருஷத்துக்கு நான் 3 டிப்பு 4 டிப்பு. இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னைய வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. பாரு கிட்னி ஆர்கன்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. யார் சொன்னா? உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அனாதைன்னு சொல்லிவிட்டு இம்ப்ளான்ட் போட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ இதில் டாக்டர் வந்து யாருன்னு தெரியணும். ஸோ ட்ரக் எடுக்க மாட்டேன், அது எடுக்க மாட்டேன்னு ஓடி ரெப்போர்ட் பண்ணால் நீங்கள் ரெப்போர்ட் எடுக்கலை. அப்புறம் பார்த்தா ட்ராக்கில் பூந்தோன்னு திடீர்னு அவனுக்கு தான் கண்ணில் பார்க்குறானுங்களே, போலீஸ் அனுப்பி பிடிச்சிட்டு போய் ஸோ லேப்லேருந்து நான் எடுத்தது ஒரு ட்ராக் தான், அது 3 ஜெனிஸ் என்னமோ போட்டு அநியாயம் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து ரெப்போர்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் எடுக்கலை 2 வருஷமா? அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்னா நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி போடுறீங்க. ஸோ ஆசிரமத்தில் ரெஜினா அது வந்து ஒரு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எஸ்எம்பி தமன் கனகாபுரம் எஸ்எம்பிக்கு போகும்போது அங்கே அதோட பாய் ஃப்ரெண்ட் சக்திவேலு கணேசன் அவங்க அப்பா கான்ட்ராக்ஷனு. ஸோ அவங்க
போகிறப்ப வரப்போ அதோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அந்த கணேசன் அப்படின்னு சொல்கிறோம். என் கிளாஸ் தான். நான் ரொம்ப கெட்ட பேச்சு பேசுவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சக்திவேலு வந்து ரெஜினா கிளம்பிட்டு நீ வந்து கணேசனை கிளம்புறேன். நான் சொன்னேன், அவன் என் கிளாஸ் எடியோப்பா பேச்சு தாங்க முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷனு. அப்போ ஊடா சம்பளம் வைக்கிற சொன்னால் ஊடா வந்து ஆஞ்சி கொடுத்தேன். ஸோ இவங்களாம் எப்படி என் வாழ்க்கையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, எங்கே போனாலும் எங்கள் மாமாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் உதவி செய்ய போல எங்கே போனாலும் 4, 5 இடத்து அந்த ஒராங்கஸ்லி இருக்காங்களா, ஒராங்கஸ்லி காட்டு வசிங்க, இந்த மாதிரி காட்டு கொண்டு போகிறது காமிக்கிறது. ஸோ உள்ளுக்கு வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ராஜெக்ட்டு. ஸோ அவங்க இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு இடத்த பார்க்குறாங்க. முர்சிங்கு உதவி தான் கேட்பாங்க. பார்த்தா 2, 3 இடத்துல. ஸோ ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சுல்தான்கிட்ட போயாச்சு. ஸோ வருஷம் பர்த்டேக்காக வந்து கப்பை இருக்கும். இது டங்கபையில் சுற்றுலாவில் விட்டு கப்பை இருக்கும். பர்த்டேக்காக வந்து பட்டாசு வெடிப்பாங்க. நானும் 5 வருஷம் 6 வருஷம் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு குடும்பத்தோடு அவங்க என் வீட்டுக்காரர் சொந்தக்காரவங்க எல்லாமே போயிட்டு வருவோம். அப்போ 5 வருஷம் சென்று இடையிலே வந்துடுச்சு. இது வந்து பட்டாசுலாம் வந்து சீன அதாவது பிஸ்னஸ் அதாவது ஃபெஸ்டிவலுக்கு இறக்கும்போது இவனுங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அப்படியே லோரியோடு பிடிச்சிடுறது ஜேபியோட கவர்மெண்ட். அப்புறம் ஜேபி சுல்தான் வந்து ஓசிலேயே பிடிப்பார் அப்படின்னு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் பார்த்தா 5 வருஷம் சென்று கப்பலையும் காணும், பட்டாசையும் காணும். ஸோ இன்றைக்கி வந்து பூத்திரியாபல் இருக்குது. ஏன் அந்த மாதிரி தப்பாக எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, தப்பாக செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சுல்தான் குடும்பம் வந்து மாட்டிக்கிட்டு, சுல்தான் குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து அவங்க தான் தப்பு, அவங்க மனைவி தான் வந்து யூத்தியாமே. அப்புறம் டிசிஸ் தண்ணி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு 2 சீன பையனுங்க யூத்தியாம்லேருந்து ஒருத்தன் மேலே நிற்கிறான், ஒருத்தன் தண்ணி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் அதையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஸோ இவங்களே செஞ்சுக்கிட்டு இவங்களே வந்து இது பண்ணிக்கிட்டு டிசிஸ் தண்ணி இறங்கும்போது அடிச்சுக்கிட்டு 3 நாளாக கிடைக்காம அப்புறம் வந்து சொல்கிறாங்க யூத்தியம் பார்க்குறது வந்து சுல்தானோட மனைவி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த வைஷு நான் அனுப்பி நான் போலனால விரட்டி அடித்து இந்த நெட்ஒர்க்கு சிறும்பானு பேர அங்கே இங்கேன்னு ஓட விட்டு இங்கே மாசாய் மோட்ரு கடை மேலே அங்கே அப்படி தான் மோட்ரு கடை மேலே ஜங்கோட்னு. ஸோ ஜங்கோட்னு சொல்கிறது ஏதோ ஒரு நாய்க்காரன் இஸ்லாம் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 4000 வெள்ளி 5000 வெள்ளி 10,000 வெள்ளி நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு அனாதையாக்கி கடைசியாக வந்து பேராக அனுப்பி வீட்டில் பிரச்சனை மாவனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேராக அனுப்பி அடிச்சு அங்கேயும் முஸ்லீம் தான். அந்த ரூம்பு வந்து ஓனர் வந்து முஸ்லீமு. நான் பசாரி யூடிசியில் வேலை செய்கிறேன். இது பண்டபர் இப்போ அங்கே வந்து யூடிசியில் அவங்கள வந்து இஸ்லாம் தான். அப்போ அவங்க ஓனர் சொன்னாங்க யூடிசியில் அவங்க ஒண்டி தான் முஸ்லீமு. ஓனர் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ரூமில் வந்து ஊருக்கார் இந்தியாக்கார் இருக்கார், அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான் இங்கே வேலை செஞ்சிச்சு, அது அங்கே வேலைக்கு போகிறோன்னு அவங்க கூட போணுச்சு. 30 வெள்ளி தான் சம்பளம் கொடுக்குறாரு. ஆனால் அது முன்னைக்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு 50 வெள்ளி கொடுக்குறேன். அவர் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் சட்டைலாம் வைப்பார் 5 வெள்ளிக்கு பண்டில் மாதிரி. நான் சொன்னேன் இல்லைக்கா, அவர் சொன்னார் 50 வெள்ளி கொடுப்பேன்னு. இது ஒரு தப்பா? விடிய அடிச்சு பல்லுக்குள்ளெல்லாம் அடித்து உதச்சி ஏந்திரிக்க முடியாமல் 3 நாள் மயக்கம் போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க பைனோனில். இப்போ 6 டாக்டரு 2 நாய்க்கிறாங்க, ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை, ஒரு சீனை, ஒரு தமிழ்நாடு. ஸோ 5 பேரும் என்னமோ. அது கூட வந்து மூஞ்சி இப்படி பண்டி மாரி வீங்கி பல்லெலாம் உளுந்து நாள் வந்து மருந்து கொடுத்தாங்க, பாட்டில் போட்டாங்க. மறுநாள் அப்படியே மூஞ்சி வீங்கிட்டே இருக்குது. ஸோ வழியில் வந்து என்ன செய்ய வைக்கிறாங்கன்னா ஏறி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு அடிக்கடி இப்படி தான். எங்கேயாச்சும் தங்கபையில் போய் தண்ணி குடித்தா கூட இந்த சந்தோஷகரம் வந்தால் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சீனை, அதாவது பிளான் சீனை வந்து எங்கள் கூட தண்ணி அடிக்கிறது. கடைசியாக வந்து போலீஸு நான் தண்ணி ஆயிடுவேன், மோட்டரில் போயிருப்போம், சீனை கூட சேர்ந்துக்கிட்டு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு நம்ம கேஸுன்னு. ஸோ ஒண்டியாக தண்ணியில் வந்து ரொம்ப தண்ணி ஓவரான தண்ணியில் வந்து அடிப்படுற மாதிரி சீனனை வச்சு செய்வாங்க. ஸோ அடிக்கடி இது செய்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி போய் ரெப்போர்ட் பண்ணு. இவங்களே அனுப்பிவிட்டு இவங்களே வந்து என் புருஷன்தான் அந்த இது சந்தோஷக்காரன் பேராக்காரங்களாம் வந்து ஐயே பண்ணி இவங்க 2 பேரும் தான் வந்து
என்னைய செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யூமோவில் வந்து போடும்போது யூமோல் மணி செஞ்சரை வந்து ஊருக்கார போடும்போது சுசுன்னு எனக்கு தெரியும் யார் யாருன்னு. இவங்களாம் வந்து போட்டதெல்லாம் எனக்கு தெரியும், நானும் நேராக பார்த்தேன். ஸோ இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நான் இன்றைக்கி வந்து கேட்குறது என் குடும்பத்தை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டேன். நீங்கள் எடுத்ததெல்லாம் போதும், என்னை வேலை வாங்கினதெல்லாம் போதும், என்னை விட்டுருங்க, என் குடும்பத்தோடு சேர்த்து விட்ருங்கன்னு. ஆனால் குடும்பத்தையும் 4-5 வருஷம் கோவிடில் பார்க்க விடாமல் சாகுற வரைக்கும் கொண்டு போய், அதாவது இன்றைக்கி என்னையே வந்து இவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி 4 பிள்ளைங்க இவங்களே வந்து இம்ப்ளான் போட்டிருக்காங்க இஷ்டத்துக்கு இம்ப்ளான் போட்டு என்னை வந்து ப்ரொஸ்டியூஷனுக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு பயனுள்ள போய் போட்டு அப்புறம் அங்கேயே வேலை செஞ்சேன் கொஞ்ச நாள். ஒரு 3 மாதம் வேலை செஞ்சேன். தப்பாக வேலை சொல்லி கொடுக்குறது, தப்பாக மாப்பு, பாத்ரூம் பாய்க்கிற மாப்பு, இங்கே பாய்க்கணும், இங்கே பாய்க்கிற மாப்பு, எல்லா இடத்துலையும் 8 மாடியிலையும் 2 பேர். ஆனால் நான் போனதுன்னு ஒரு ஆள் தான், 5வது மாடி. அந்த பேபி அந்த கண்ணாடியில் இருக்குமே, நானும் பிறந்த அந்த மாதிரி கண்ணாடியில் தான் இருந்தேன். கேஸ் உள்ளது. ஸோ அங்கே வந்து ஒரு சீனத்தி ஸ்டாஃப் நர்ஸ் அசீஸான்னு ஒருத்தி இருக்கா 5வது மாடியில், இன்னொருத்தி சீனத்தி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு வீலியை கொண்டு போய், அதாவது எல்லா இடத்துலையும் 2 பேர், எனக்கு மட்டும் எங்கே போனாலும் ஒரு ஆள். ஸோ நானும் திறக்கல, ஒரு மாதம் சென்று எதுக்கும் புக்கை திறந்து பார்ப்போன்னு நான் வர வரைக்கும் 2 பேர் 3 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. நான் வந்தோன்னே ஒரு ஆள். ஸோ ஒரு சீனத்தி வந்துட்டு அவ்வளோ ஸ்டாஃப் நர்ஸ் தான், நீல சட்டை. டெல் அபவுட் யர் ஃபேமிலின்னு, யுவர் ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னு. அப்போ நான் சொன்னேன், மை ஹஸ்பண்ட் ஃபேமிலியா, வாய் மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஜஸ்ட் டெல் மீ இன் ஒன் சிம்பிள் வேர்ட், ஜஸ்ட் கேன் சே மை ஹஸ்பண்ட் ஃபேமிலி, மை எக்ஸ் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இஸ் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு. ஐ யூ ரியலி ஷுவர் தே ஆர் ஆர்த்தோடாக்ஸ்? ஸோ எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் மேலே வந்து ஹஸ்பண்ட் குடும்பத்து மேலே வந்து பழிய போடுறாங்க. அடித்து உதச்சி கொண்டு போய் விட்டு ப்ரொஸ்டியூஷனுக்கு பாய்க்கப்பட்டதுன்னு அனாதையாக விட்டுட்டு, ஸோ குடும்பத்து கூட சேர்ந்தனா எல்லா உண்மையும் வந்துடும். நல்லா எங்கள் அம்மா, என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாம் ஒத்துமையாக இருந்தவங்க. இடையில இந்த மாதிரி அனுப்பி நகை இருந்தால், காசு இருந்தால், எது இருந்தாலும் சம்பளம் எடுத்தால், 4 இடத்துல சம்பளம் எடுத்தால் கொஞ்சம் இருந்துடக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து நகையெல்லாம் வாங்கி வச்சுருந்தோன்னா திருப்பியும் சந்தோஷம்லேருந்து அனுப்புறது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பப்பு இருக்குது. பப்பு வந்து பப்பல் கலர். இதே மாதிரி தான் என் பிள்ளைங்க சாருன்னு புலத்தம்மா சர்ப்ரைஸ் செய்கிறாங்க. சாரு சிந்தியன்னு 5 பிள்ளைங்க. ஸோ அங்கே கொண்டு போயிட்டு 30 வேலைக்கு 12 ஹவர் மொஸ்கோட்டு, அதாவது மிக்கி சர்ப்ரைஸ் போனோமா இந்த மாதிரி. ஸோ இது வந்து இன்னொன்று கூட நான் சொல்லணும். கிருஷ்ணன் கடை எம்ஐசி கிருஷ்ணன், அது இங்கே தான் முன்னாடி டீச்சர் கூட பக்கத்தில் இருந்தார். ஸோ இப்போ கடை வச்சுருந்தார். ஸோ அந்த கடையில் வந்து ஒரு பிள்ளை ஷாமினின்னு வேலை செஞ்சிச்சு. ஸோ அந்த பிள்ளைக்கு எனக்கு தெரியல, மினின்னு கூப்பிடுவான். கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஐபியோ ஏதோ ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ எந்த நேரம் பார்த்தாலும் சும்மா காசை வீட்டில் உள்ள நாய் வேணான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அது வந்து என்னமோ இம்போர்ட்டட் நாயா, விலை கூடியா. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் தெரியாது. மினின்னு. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து வந்து டிஸ்னி சேனலில் பார்க்குறோம், மிக்கி மவுஸ் இந்த இதெல்லாம். ஸோ கிறிஸ்டின் வீட்லேயும் நம்ம தாமன் மேடையில் வந்து 2 ரூமுக்கு நடுவில் படியில் ஏறி போனால் மிக்கி மினி மவுஸோ என்னமோ வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. இன்றைக்கி வந்து வெள்ளைக்கார ஊரில் மட்டும் டிஸ்னிலேண்ட் இல்லை, இன்றைக்கி ஹாங்காங்லேயும் வந்து திறந்துட்டாங்க, ஹாங்காங்லேயும். ஸோ இந்த மாதிரி லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கும் எனக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. ஏன் என் உயிரை போட்டு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ உதயகுமார் ஸோ நீங்களாக கொண்டு போகிறீங்க. அப்போ இடையில வந்து ரொம்ப, அதாவது நான் வந்து என்னத்துக்கு வீடு செய்யணும்னா, என்னத்துக்கு என் குடும்பத்தை பிடிக்கணும், எல்லாத்தையும் வாங்கணும், வாழ விடாமல் 2 ஹவர் தூக்கம் மகளை வச்சு கொடுமை பண்ண சொல்கிறது, எல்லா நகையும் வாங்குறது. ஸோ வந்து நான் பெசாமல் இருந்தாலும் என்னை விட மாட்டாங்க. சீக்கிரம் 4 டீப்பு 5 டீப்பு வருஷத்தில் கொண்டு போய் வாட்டில் போட்டுறாங்க, 4 நாள் 5 நாள்னு. ஸோ குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக வீடியோ செய்வீங்க. ஸோ வாட்டி சத்து மலேசியா இஸ்லாமாக்கா வீடியோ செய்யும்போது இதை பார்த்துட்டு எங்கேயோ சீனாரா பக்தின்னு கிரேஸு இன்னொருத்தவங்களும் வந்து கொண்டு போய் பாலாயில் வச்சு எல்லா போலீஸ்காரும் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீடியோ பார்த்தேன், நாய்க்கிட்டே பேசிக்கிறாங்க போலீஸ்கிட்டையும். நான் நாயில் பேசிக்கிட்டு சிசிடிவி முன்னுக்கு அவங்களாம் நிற்க வச்சுக்கிட்டு, அவங்க அப்பா வந்து மென்டல் கேஸு, ஸோ
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் வந்து விசாரிக்கும்போது நான் வந்து அவங்க ஆசிரமத்துக்கு வந்து ஃபோன் அடித்தேன். அப்னேஷ் ஹோமுக்கு ஃபோன் அடிக்கும்போது அவங்க சரியான கம்ப்ளைண்ட். மாதம் மங்கலம் சொல்ல மாதம் மெடிலின்னாங்க. மாதம் மெடில் ஓ மாதம் மங்கலம் தான் மாதம் மெடிலின். சரியான ஆர்ப்பாட்டம். இந்த பிள்ளைங்களாம் வந்து ப்ராஜெக்ட் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் 3 ஃபார்ம் 5லாம் நான் வந்து அவங்கள கெடுத்து நான் வந்து படம் பார்க்க கூட்டிகிட்டு போகிறதா, நான் கூட்டிகிட்டு பாய் ஃப்ரெண்டை கூட்டி கொடுக்குறேன். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, பேசவே விடல. ஸோ அப்புறம் தான் தெரியுது மங்கலம் அவங்க பேர் வந்து மெடிலின்னா நான் வந்து கிறிஸ்டின் வீட்டில் இருந்தேனே. இன்னும் ஸோ அதில் ஒருத்தர் சொன்னால ஆமீனு. ஸோ அவங்க மக பேர் தான் மெடிலின். ஸோ எங்கேயோ எங்கேயோ கிறிஸ்டியனு எனக்கு தெரியல. ஒரு காசு பணத்துக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ஈஸி மணி அப்படி சொல்லிட்டு இந்த பாவத்தை வந்து அள்ளி போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காசை வந்து எல்லாம் வந்து பெரியவங்களாம் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு உண்மையை வெளியாக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மச்சி ஆஜா ஸ்வீடன் 2 பேர் மக்கால உட்காந்துக்கிட்டு மர்லின் மென்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ உள்சுலாரோட எனக்கே மனசு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ இதெல்லாம் என்ன விரட்டப்பட்டது? என்ன அது ஒரு பிளானா, ஒரு ட்ராப்பா? இன்றைக்கி வந்து விஜய் வந்து பீஸ் நடிக்கிறாரு, துப்பாக்கி நடிக்கிறாரு. ஸோ அதிலலாம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிங்க அந்த கட்டையாக தூக்கிட்டு வருவார்ல. ஸோ அதை வச்சு நடிக்கவும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளார 2 அதாவது இந்த பாகிஸ்தான்குள்ளேயும் இந்த கிறிஸ்டின்குள்ளேயும் கொலாபரேஷன் தெரிஞ்சுதான் நடக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து அநியாயம் பண்ணுறாங்க கிறிஸ்டியனு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அதான் சொன்னால பெண்டன் போட்டிருந்தேன் இது புத்துவிஜய் அப்பார்ட்மெண்ட்டில் ஷேலி காட்டில் ஷேலி இது லெச்சு பிறந்த நாளுக்கு எல்லாம் வந்துருந்தோன்னே பெண்டன் வந்தோடனே எப்படிலேருந்து போட்டிருக்கேன், அம்மா வந்து இங்கே விட்டதுலேருந்து போட்டிருக்கேன் ஓம் பெண்டனு. ஸோ அது வந்து ஊடா ஓஷனில் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 2 சட்டை பிள்ளைங்களுக்காக எடுத்தேன். அது இம்ப்ளான் வந்து அப்படி தோண வச்சுருக்கு. ஊடா ஓஷன் நாய்க்காரனுங்க காட்டு எடுத்துகிட்டு காசையும் எடுத்துகிட்டு அவ்வளோ அந்த நகை வாங்கினோன்னா அப்பயே வந்து 2000 வெளியிட்டு வேணும். ஒரு 2 உடுப்புக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக பார்க்குறேன் இந்த ராங்கி த்ரிஷா நடிக்கிறது. அதில் பார்க்குறேன் முஸ்லீம் தீவிரவாதிங்க இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க கையில் வந்து அந்த ஓம் போட்ட பெண்டனை கட்டி விட்றாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க? என்னத்துக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க? ஏன் இந்த மாதிரி விரட்டப்படுதா இல்லை இஷ்டத்துக்கு செய்கிறாங்களா? எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சம் கொடுக்க பார்த்து இஷ்டத்துக்கு வந்து இன்றைக்கி இதில் நான் வந்து எதில் பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல. காசு என்னோட இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வெளியே வந்தோன்னா அவங்கவுங்க துபாய்க்கு போகிறாங்க, மலேசியாவுக்கு வராங்க, பாலிக்கு போகிறாங்க. எல்லாம் காசு கொடுக்கப்படுது, மில்லியன் கணக்கில் வந்து கொடுக்கப்படுது. மில்லியன் கணக்கில் வந்து கொடுக்கப்படுது. ப்ராஜெக்ட், வீடு, கல்யாணம் மில்லியன் கணக்கில். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கப்படுது. ஆனால் எனக்குன்னு ஒரு நியாயம் ஏன் வந்து இவங்க கொடுக்க மாட்டுறாங்க? ஜப்பானில் கல்யாண ராமனா. ஸோ அது யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லவங்களாக இருந்தா என் குடும்பத்தோடு என்னை சேர்த்து வைங்க. எனக்கு என் குடும்பம் வேணும், என் பிள்ளைங்க வேணும், என் புருஷன் வேணும். ஏதோ ஒன்று நடந்துச்சு. இன்றைக்கி கூட வந்து ஸ்டப்பனாக என் மகளை ரெட்டை சின்னதை வந்து ஸ்டப்பனாக இம்ப்ளான் போட்டுக்கிட்டு இதுக்கு இந்த பிள்ளை ஒரு ஆளுக்கா இந்த பிள்ளை ஒரு ஆளுக்கா அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால தான் அம்மா கூட இருக்கணும். பிரித்து கொண்டு போனானுங்க பற்றில என்கிட்டருந்து வெளியாக்கி ஆளை வந்து அனுப்பி முஸ்லீமு, யசீரா, கோசனால் ராஜா எல்லாம் வந்து இந்த சந்தோஷக்காரவங்களாம் பிரித்து கொண்டு போனாங்க. சொல்ல கேட்காம என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வேலைக்கு விட்டு எல்லாத்தையும் பிடுங்கி இன்றைக்கி பிள்ளைங்களையும் அநியாயம் பண்ணிக்கிட்டு குடிக்கிறது பார்த்துக்கிட்டு அசிங்கமாக பிள்ளைங்களும் 4 வயசில் அதுவும் வந்து என் குழந்தை மாவனையே கை வைக்க சொல்லி ஐடென்சிக்குன்னு நடக்க முடியாமல். ஸோ இதுவும் என் வீட்டுக்காரர் வந்து பிசாமல் இருக்கார். என் குழந்தை மாவன் கை வச்சது 12 வயசு யாருமே கேட்காம. ஸோ இவர் கோவிடில் பூந்துட்டார். பையனை சீஸ் அடிக்க கொண்டு போகிறாங்க, கே கூட அனுப்புகிறாங்க. மகளை வந்து பொந்தைங்க அடிச்சுட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு, பார்க்க விட மாட்டுறாங்க. போனால் காடியில் ஏற்றி கொண்டு போயிடுறாங்க இந்த பேராக்காரவங்க. அவரோட மாமா பொம்பளை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் வந்து அவங்க பிள்ளையார அந்த மாதிரி விட்டுருவாங்களா?
ஸோ திருப்பி வரேன்.